லோன் பேஜ் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோக்குள்ள போலாம். முக்கியமா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்சனல் லோனோட எலிஜிபிலிட்டி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, பிளஸ் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இப்போ பேங்கிங்ல நமக்கு லோன் கிடைக்குது, இந்த லோனை வந்து ஃபோர்க்ளோஷர் பண்ணும்போது சார்ஜஸ் நம்ம கிட்ட இருக்கா, அடிஷனல் சார்ஜஸ் வேற என்னெல்லாம் இருக்கு, மல்டிபிள் லோன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், பர்சனல் லோன் பத்தின வேல்யூ ஆடட் கண்டென்ட் இந்த வீடியோ நிறைய நான் கொடுக்க போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொரோனாக்கு முன்னாடி பர்சனல் லோன் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் வந்தால் தான் எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி மீட் அவுட் ஆகணும், சேலரி நாம்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருந்துச்சு. கொரோனா வந்தது தான் வந்துச்சு, கம்ப்ளீட்டாக ட்ரெண்டே மாற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுறதோ இல்லை வந்து மேனுவலாக அப்ளை பண்ணுற ப்ராசஸோ எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. 100 அப்ளிகேஷனுக்கு மேலே நமக்கு வந்து பணம் தர்றதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க. யார்கிட்ட வாங்கணும்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காதுங்கிற நம்ம நாலேஜ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயங்கள் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நமக்கு கடன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்போம். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. 5000 வேணுமா, 50000 வேணுமா, 5 லட்சம் வேணுமா, 25 லட்சம் வேணுமா, நம்மளோட சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்மளோட எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி நமக்கே பேங்க் ஆர் நான் பேங்கிங் சார் தராங்க. அது போக NBFC ரெஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷனும் நமக்கு வந்து லோன் தருது. பியூர் வந்து சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி மட்டும்தான். நமக்கு கடன் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம அதிகமா வந்திருக்கனால மார்க்கெட்ல நம்ம ஈஸியா லோனை வந்து நமக்கு தந்துடலாம். ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து நமக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, SMS பண்றாங்க, வாட்ஸ்அப் பண்றாங்க. இது மூலமா நமக்கு வந்து கடனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ஈஸியா ஜம்ப் ஆயிரும். ஸோ இது தப்பு கிடையாது. பட் ஆனா ஒரு நல்லா சம்பாதிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் மாசம் வந்து நீங்க ஒரு 60,000 சம்பாதிக்கிறீங்க, ஒரு 80,000 சம்பாதிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன் லோன் ஒரு 10 லோன் 15 லோன் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஒரு EMI பர்டன் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் போகும்போது ரொம்பவே கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு லோனுமே வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 10 டைம் நீங்க யோசிச்சு இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்க போக மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்பென்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனா வந்து 10 EMI போச்சுன்னா அந்த 10 EMI ஒரு EMI மாற்ற முடியும். இந்த விஷயத்துல டெபிட் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, பட் வருமானம் நல்லா இருக்கு, பட் ஏதோ ஒரு சூழ்நிலைனால நீங்க நிறைய லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டெபிட் கன்சல்டேஷனுக்கு வந்து எங்க கிட்ட வாங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க, கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது வந்து வெளிக்கொண்டு வர பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். RBIயோட வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா இப்போ நிறையவே கம்மி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா 4 டைம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக்காவே 12.5 to 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.99% வரைக்கும் கம்மி பண்ணிட்டாங்க. 9.99% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா, இல்ல இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து நம்மள வந்து பார்த்தே ஆகும். அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்மளோட சிபில் ஸ்கோர் 780 பிளஸ் இருக்கா இல்ல 800 பிளஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆல்ரெடி அந்த லோன் எடுத்து கரெக்டாக கட்டியிருந்தோம்னா தான் இந்த நமக்கு ஸ்கோர் போகும். இது வரைக்கும் நம்ம லோனே எடுக்கல அப்படின்னா -1 தான் நம்ம சிபில் ஸ்கோர். ஸோ சிபில் ஸ்கோரே வராது. உங்களோட சிபில் ஸ்கோர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்க மொபைல்லயே வந்து கூகுள் பே ஆப்ஷன் இருக்கு, அது ஃப்ரீ தான். அது செக் பண்றதுனால உங்க சிபில் ஸ்கோர் இது கம்மியாகாது. இந்த நிறைய பேர் என்ன கேட்டீங்க, அடிக்கடி சிபில் ஸ்கோர் செக் பண்ண கம்மியாகுது. அது வந்து எப்படி அப்படின்னா என்கொயரி மூலமா கம்மியாகும், இல்லைன்னா வந்து நிறைய நம்ம வந்து டிலே பேமெண்ட்ஸ் பண்ணா கம்மியாகும், இல்ல நமக்கு வந்து பவுன்ஸ் பண்ணா கம்மியாகும். மற்றபடி ரெகுலரா செக் பண்ணிட்டுறதுனால சிபில் ஸ்கோர் கம்மியாகாது. இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் நிறைய பேர் ப்ரொவைட் பண்றாங்க. நான் எதையும் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. உங்க மொபைல்லயே கூகுள் பேல வந்து கிரெடிட் ஸ்கோர் தராங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டா கரெக்டா தான் நமக்கு வந்து வேல்யூஸ் வருது. இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிபில் ஸ்கோர் வந்து 800க்கு மேல இருக்கு அப்படின்னா, இல்ல 780க்கு மேல இருக்கு, இல்ல 750க்கு மேல இருக்கு, நமக்கு வந்து நல்ல ரேட்டிங் கிடைக்கும். பிளஸ் நம்ம ரீபேமெண்ட் பிஹேவியர் நம்ம பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் லோன் எடுத்து கரெக்டாக கட்டியிருக்கோமா, அது எப்படி கட்டியிருக்கோம், பவுன்ஸ் பண்ணி கட்டியிருக்கோமா, இல்லை வந்து நமக்கு வந்து கிளியராக கட்டி க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, இன்க்ளூடிங் எஜுகேஷன் லோன் முதல் கொண்டு நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி மேப் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரி கிரைட்டீரியா நம்ம வந்து 25,000 மேலே இருக்குமா, 50,000 மேலே இருக்குமா, 1 லேக்கு மேலே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். சாதாரண சோல் ப்ரொப்ரைட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங், இல்லைனா PSUவில் ஒர்க் பண்ணுறோம், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒர்க், இல்லை Tier 1 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம், MNCஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 9.99ங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வராது. அதாவது சொல்லப்போனால் 15 லட்சத்துக்கு மேலே லோன் வாங்குற ஒரு கஸ்டமருக்கு அவங்க நல்ல ஒரு எம்ப்ளாய், நல்ல ஒரு பொசிஷன் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரேட்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக 25,000 30,000 சம்பளம் வாங்குற நமக்கு வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைக்கும் அப்படின்னா 11.5 12.5 பேஸ் ரேட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இது யாருமே வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன்.
ஸோ பர்சனல் லோன் பற்றின எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எங்கள் டீம் கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுவாங்க. நாங்கள் இதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் வந்து பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங்கான ஆத்தரைஸ் சேனல் பார்ட்னர் தான் நாங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.